எஃபேத்தா பி ஓப்பன். மார்க் 7:34. எஃபேத்தா திறக்கப்படு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, when the Lord put his fingers into the ears of the deaf mute, he was opening the soul of man to faith through the gifts of the Holy Spirit. Gregory the Great, மேலும் Catechism of the Catholic Church என்பதும், பேசவும் கேட்கவும் இயலாதவனுடைய காதுகளில் ஆண்டவர் தன் விரல்களை இட்ட பொழுது தூய ஆவியின் கொடைகள் வழியாக விசுவாசத்திற்கு அவனது ஆன்மாவை திறந்து விட்டார். ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது சடங்குகள் ஆழமான சடங்குகள். நெற்றியிலே எண்ணெய் பூசப்படும், நெஞ்சிலே எண்ணெய் பூசப்படும். இவ்வாறு இந்த திரு எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளையாக, அதன் பிறகு எரியும் மெழுகுதிரியை கொடுத்து, எரியும் திரியை பெற்றுக்கொள், உன்னுடைய உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உன்னிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்று அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது, குழந்தையோடு சேர்ந்து ஞானத்தாய் ஞான தந்தையர் அதை பெறுவார்கள். வெள்ளை துணி தலைமையில் வைத்து நீ அணிந்திருக்கும் ஆடை, அப்போ வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, உனது மேன்மையின் அடையாளத்தை குறிக்கிறது, இதை மாசுபடாமல் கொண்டு போய் சேர்ப்பாயாக என்றும் சொல்லப்படுவதும், அதன் பிறகு காதுகளில் சிலுவை அடையாளம் வரைந்து நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, உதடுகளில் சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச திறக்கப்படு. இந்த வார்த்தைகள் எஃபேத்தா, திறக்கப்படு. ஜெபம் சொல்லும் பொழுது முதல் ஜெபமாக, ஆண்டவரே என் இதழ்களை திறந்தருளும், அதனால் நான் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் பாடவும் துதிக்கவும் முயல்வேனாக. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா என்றும் திருவழிபாட்டு பாடலில் பாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை திறத்தல், அதற்கு முன்னதாக காதுகளையும் நாவையும் திறக்க வேண்டும். ஏனென்றால் காதுகளை நாம் திறந்து வைத்திருந்தால்தான் இந்த வார்த்தைகளை கேட்க முடியும். ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் நம் மனம் எங்கேயோ பல இடத்தில் மேய்ந்து கொண்டிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். ஆக சொல்வது என்ன என்பது தெரியாது, வெறும் ஓசையாக இது இருக்குமே தவிர வார்த்தைகளாக இருக்காது. இந்த வார்த்தைகளை செவிமடுக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் அந்த பைபிள் டைரி அல்லது இந்த திருவழிபாட்டு திருப்பலி கையேடு இவைகளை வைத்து அந்த வாசகங்களை பார்க்கவும் செய்கிறோம். அது இன்னொரு படி கூட, இன்னொரு உணர்வு பூர்வமாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். கண்களினால் அந்த வார்த்தைகளை பார்க்க, காதுகளினால் அந்த வார்த்தைகள் கேட்கப்பட, உள்ளத்தின் ஆழத்தில் இறங்குவதற்காக. அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? இந்த பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் கேட்கணும். கேட்டிசன் கிளாஸில் கேட்டேன், எஃபேத்தா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன், தெரியல. பாருங்க, இன்றைக்கி நற்செய்தியில் வருது. இந்த நற்செய்தியை நம்ம செவிமடுத்துக்கிட்டு வந்தாவே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆக இயேசு என்ன சொல்லி அவனுடைய காதுகளை திறக்கிறார்? எஃபேத்தா, திறக்கப்படு. அதே வார்த்தைகளை ஞானஸ்நானத்தில் பயன்படுத்துகிறோம். ஏதோ இன்று நற்செய்தியிலே படிக்க கேட்கிறோம். நற்செய்தியினுடைய விளக்கம் இப்பொழுது சொல்லப்படுகிறது. இதை நாம் உற்று செவிமடுத்தோம் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளினுடைய ஆழத்தை உணர்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார்,
தகுதியாக்குகிறார். நாம் தினமும் சாப்பிடுகிறோம். 3 வேளை, ஒரு சிலர் 5 வேளை, ஒரு சிலர் நொறுக்கு திணியும் சேர்த்து 10 வேளை இப்படி வந்துக்கிட்டு இருக்கும். வயிற்றுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் ரைஸ் மில் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கும் வாய். இவைகள் உணவு நம் உடலை வளர்க்கக்கூடும், ஆனால் உள்ளத்தை வளர்க்கக்கூடிய இந்த ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வாறு செவிமடுக்கிறோம்? No one is perfectly programmed for any office or position. Shepherds can still become kings. எந்த ஒரு நிலை அல்லது பணிக்கு ஒருவரும் முழுமையாக கணிக்கப்படுவதில்லை. ஒரு வேலைக்கு ஒரு மனிதன் புதிதாக சேரும் பொழுது அந்த வேலையில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். அனுபவத்தின் வாயிலாக அதை புரிந்து கொண்டு சுலபமாக செய்யலாம். ஒரு முறை நான் பசிலிக்காவில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய சுரூபத்தை அந்த சாலையினுடைய சந்திப்பிலே ஒரு பெரிய நீர் வீழ்ச்சி ஒன்று ஏற்படுத்தி அதன் மேலே ஒரு இறுதி ஆண்டவர் சுரூபம், ஒரு சிமெண்ட் சுரூபம் ஒன்று அமைத்து கொண்டிருக்கிறோம். அதில் அவசரமாக ஒரு பெரிய கம்பி, ஒரு 90 டிகிரியில் 2 கம்பி வளைச்சி வைக்கணும். அதுதான் அவருடைய கரத்தை தாங்கக்கூடிய கம்பி. அது மேலே கான்கிரீட் வரும். அதை போட்டு வச்சா தான் அடுத்த நாள் வேலை தொடர முடியும். ஆகவே மாலையானதால் கூட சரி பரவாயில்லை, நாம் முயற்சி செய்து அதை நாமே வளைத்து வைப்போம். அதற்கு வேலை செய்ய வேண்டிய ஆள் அன்று வரவில்லை. ஆகவே அந்த பெரிய கம்பியை எடுத்து எல்லாம் சேர்ந்து வளைச்சி பார்க்குறோம். அது வளையதே தவிர அந்த 90 டிகிரி வளைக்க முடியல. சுத்தியில் வச்சு தட்டி பார்க்குறோம், சம்மட்டி வச்சு தட்டி பார்க்குறோம், எல்லாம் சேர்ந்து முயற்சி பார்க்குறோம், முடியல. சரி அவசரமாக ஒரு ப்ளம்பருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வா, எங்களுக்கு ஒரு சின்ன வேலை, ஒரு கம்பியை 90 டிகிரி வளைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் வந்தார். 2 வீலரில் வந்தார். என்ன செய்யணும் ஃபாதர்? இந்த கம்பியை 90 டிகிரியில் வளைச்சி கொடுக்கணும். அவ்வளோதானே. ஒரு நீட்ட பைப் ஒன்று எங்கேயாவது எடுத்து கொடுங்கன்னார். ஒரு நீட்ட பைப் எடுத்து கொடுத்தேன். அந்த கம்பி மேலே ஒரு 4 பேர் நில்லுங்க. கம்பி மேலே நில்லணும். எந்த இடத்துல வளைக்கணும், இந்த இடத்துல வளைக்கணும், இந்த மாதிரி தான் வளைக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சார். அந்த பைப்பை வச்சார். 1 2 3 ஒரு தூக்குறாரு. கரெக்டாக 90 டிகிரி வந்துடுச்சு. ஆஹா, அதான் அனுபவம். நாங்கள்லாம் முக்கி மணறி பார்த்தோம், அது வளையுதே தவிர 90 டிகிரி வரல. 90 டிகிரி வந்தால் தான் அந்த சுரூபம் வந்து அந்த கரம் விரிக்கும் பொழுது அந்த கம்பி குறுக்க நீட்டாக போகணும். அப்போ இப்போ பாருங்கள், எந்த ஆங்கிலத்தில் அதை அருமையாக இருக்கிறது. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட்லி ப்ரோக்ராம் ஃபார் எனி ஆஃபீஸ் ஆர் பொசிஷன். எந்த ஒரு நிலை அல்லது பணிக்கு ஒருவர் முழுமையாக கணிக்கப்படுவதில்லை. ஆனால் அதை செய்ய செய்ய அனுபவத்தின் வாயிலாக ஒரு காரியத்தை மிக சாதாரணமாக செய்ய முடியும். இடையர்களும் அரசர்களாக முடியும். தாவீது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனை அரசனாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்தார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த என்னை யூதா குலத்து அரசனாக்கினார் என்று ஆண்டவரை பார்த்து புகழ்ந்து பாடுவார். காலில்லாத ஒருவனை காணும் வரை எனக்கு உயர்ந்த ரக காலணி இல்லையே என்று கதறிய காலம் உண்டு. நாம் எல்லாம் பல வகையான வாய்ப்புகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் இயங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் நம்மை விட பிறர் அதைவிட மிகுந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பதை பார்க்கும் பொழுதுதான் பரவாயில்லையே, எனக்கு கால்களை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, கைகளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, கண்களை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, குரலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, செவி கேட்பதற்கு இந்த திறனை கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்று நன்றி சொல்வதற்கு ஏராளமான காரணங்கள் நாம் கண்டுபிடிக்க முடியும். Do what you should
and watch what you do, the secret to success, St. Jose Maria. செய்ய வேண்டியதை செய், செய்வதை விழிப்புடன் கவனி, இதுவே வெற்றியின் ரகசியம். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதிலே ஒரு திட்டமிட்டு நாம் செய்தோம் என்றால் அது நிச்சயமாக வெற்றிக்கு வழிவகுக்கும். அது வெற்றியின் பாதையில் செல்லுகிறது என்பதை நாம் உணர முடியும். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Father, help us use our ears and speech for your greater honor and glory. அப்பா பிதாவே, எம் கேட்கும் திறனையும் பேச்சு திறனையும் உமது அதிமிக மகிமைக்காகவே பயன்படுத்த வரமருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. தினம் தினம் நாங்கள் கேட்கின்ற நற்செய்தியை ஆழ்மனத்தில் தக்க வைத்து அந்த நற்செய்தி எம்மிடம் உந்தி தள்ளுகின்ற உணர்வுகளின்படி நடக்கவும் வாழவும் செய்தருளும். வெறுமனே காதில் கேட்கின்ற ஓசையாக இல்லாமல் வாழ்வு தரும் வார்த்தைகளை நீர் கொடுக்கின்றீர், தருகின்றீர் என்பதை உணரச் செய்தருளும். இந்த வார்த்தை நீர் இறை தந்தையினுடைய வார்த்தையாக இருந்து மனித அவதாரம் எடுத்து எமக்கு உமது வார்த்தையை கொடுக்கின்றீர். இறை தந்தையை பற்றி எமக்கு எடுத்துரைக்கின்றீர். இவைகளை அறிந்து தெளிந்து புரிந்து எங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாசம் வளரவும், நம்பிக்கை செழிக்கவும், இறையன்பும் பிறரன்பும் மிளிரவும் செய்தருளும். இதனால் இந்த நற்செய்தி எங்கள் சொல், செயல், சிந்தனை வழியாக பிறருக்கும் பகிரக்கூடிய வகையில் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இந்த நற்செய்தி பணியாம் தொலைக்காட்சி பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இங்கிருந்து நாம் கொடுக்கக்கூடிய உமது வல்லமையான ஆசிரை உலகெங்கும் வீடுகளிலே அவர்களுடைய வசிக்கும் இடத்திலே கொடுக்கின்ற வகையில் அன்பொலி டிவியினுடைய மோட்டோ பிரிங்ஸ் காட் ஹோம் என்கின்ற வகையில் உம்மை மக்களுக்கு கொடுக்கின்ற சேவையில் பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும், இதன் பின்னால் இருக்கக்கூடிய உபயதாரர்களையும் ஆசீர்வதித்திருளும். இதோ அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் தவக்காலத்தை துவங்குகிறோம். இன்னும் அதிகமாக இந்த வாய்ப்புகள் பெருக வேண்டும், இதனால் பலர் பயன்பெற வேண்டும் என்று செபிக்கின்றோம். வெறும் சடங்குகளாக எங்கள் தவக்காலம் அமையாமல் இன்னும் அதிகமாக உமக்கேற்ற வகையில் எங்கள் வாழ்வு அமைவதற்கு மாறக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை உமது அருளால் நிரப்பியருளும். இதனால் அருள் பெற்ற உள்ளமாக, ஒளி பெற்ற கண்களாக, வார்த்தைகளை பெறுகின்ற காதுகளாக எங்கள் அவயங்கள் இருக்கச் செய்தருளும். எங்கள் தேவைகளை சந்தித்தருளும். இன்னும் பிறரின் தேவைகளையும் நாங்கள் உம்முடைய திருப்பீடத்தில் சமர்ப்பிக்கின்றோம், முது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தொடர் வேண்டுதலாக செபிக்கின்ற ஏராளமான மக்கள், தங்களுடைய தேவைகளை முன்வைக்கின்ற மக்கள், அறுவை சிகிச்சை மேற்கொண்டுகின்றவர்கள், இன்னும் பல வகையான அவசரமான நேரத்தில் உம்மை பார்த்து குரல் எழுப்பி ஜெபிக்கின்ற இவர்களின் வேண்டுதலையும் செவிசாய்த்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.